ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்றைக்கி நம்ம தந்தூரி ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. 1.5 கப் மைதா மாவு போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. கப்பில் 50 மில்லி பால் விட்டுக்கோங்க. பால் கூட 50 மில்லி தயிர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் சுகர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்த இந்த தயிர் கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவில் ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இந்த கலவை பத்தாட்டி கொஞ்சம் தண்ணி தெளித்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ மாவு ஊறிடுச்சிங்க. ஊறின இந்த மாவை திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்ச இந்த மாவை உருண்டைகளாக உருட்டிக்கலாம். கொஞ்சம் மைதா மாவை தூவி விட்டு இந்த உருண்டையை ரவுண்டாக திரட்டி விட்டுக்கோங்க. திரட்டின இந்த மாவு மேலே கொஞ்சம் கரிஞ்சீரகம் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி நல்லா தேய்ச்சிக்கோங்க. திரட்டின இந்த மாவை மறுபக்கம் பரட்டி போட்டுருங்க. பரட்டி போட்டு ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு தண்ணி அப்ளை பண்ணி விடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுக்கோங்க. தவா சூடானது கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு இந்த திரட்டின மாவை தவாவில் போட்டு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொட்டி இது போல் புஷ்ஷுன்னு வந்ததும் தவாவை திருப்பி டைரெக்டாக நெருப்பில் இதே மாதிரி காட்டுங்க. இப்போ கொஞ்சம் பட்டர் எடுத்து இந்த ரொட்டி மேலே அப்ளை பண்ணி விடுங்க. நமக்கு தந்தூரி ரொட்டி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.